ஆண்டுக்கு ஆண்டு திருவள்ளுவர் திருநாளுக்கு பெருகி வரும் தமிழர் கூட்டம் திருவள்ளுவரின் பெருமையும் செல்வாக்கும் ஓங்குவதை காட்டுகிறது. திருவள்ளுவர், திருக்குறள் என்பவை வெறும் இலக்கியம் மாத்திரம் அல்ல. திருவள்ளுவரை பண்பாட்டின் அடையாளமாக, வரலாற்றின் அடையாளமாக, இனக் குறியீடாக நாம் பார்த்து பழகியிருக்கிறோம். திருவள்ளுவர் தமிழர்களின் ஞான அடையாளம். அந்த திருவள்ளுவரை ஒட்டி சிந்திக்கிற பொழுது இப்போது தமிழ்நாட்டில் கடந்த வாரம் அதிகமாக பேசப்பட்ட இருமொழி கொள்கை குறித்து நான் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். 2 முன்னாள் துணைவேந்தர்கள் முன்னிலையில் என் கருத்தை நான் முன்வைக்க விழைகிறேன். திருக்குறள் என்பது நாங்கள் ஓதுகிற தமிழ் வேதம். திருவள்ளுவரை படிக்கிற போது நாங்கள் தமிழையே படிக்கிறோம் என்று நாங்கள் பொருள் கொள்கிறோம். இருமொழி கொள்கைதான் தமிழர்களுக்கு உகந்த கொள்கை என்பதில் நாம் உறுதியாக நிற்கிறோம். மும்மொழி கொள்கை என்பது, திணிப்பு என்பது தமிழர்களின் தீர்க்கமான எண்ணம். இந்தி மொழி மீது எங்களுக்கென்ன வெறுப்பா? இல்லை. இந்தி மொழி கூடாது என்று நாங்கள் கொடிபிடிக்கிறோம் என்றால் இந்தி மொழியின் திணிப்பு கூடாது என்று நாங்கள் உறுதிபட சொல்கிறோம். இந்தி மொழியின் திணிப்பைத்தான் தமிழர்கள் காலங்காலமாக கடைபிடித்து வருகிறார்கள். நண்பர்களே, ஒரு செய்தி சொல்ல வேண்டும். ஆங்கிலமும் தமிழும் தமிழர்களுக்கு தாய்மொழியாகவும் உலக மொழியாகவும் திகழ்கிற போது இந்தி என்பது, இந்த 3ஆம் மொழி என்பது திணிப்பாகி விடுகிறது. இப்போது அது திணிக்கப்படாத வரைக்கும் கற்க வேண்டியவர்கள் கற்றுக்கொள்வார்கள். உதாரணமாக, பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்தை ஆள வந்திருக்கிற IAS, IPS அலுவலர்கள் தமிழை கற்றுக்கொண்டார்கள். தமிழ்நாட்டிலிருந்து வடநாட்டுக்கு வணிகத்துக்கு போன தமிழர்கள் இந்தியை கற்றுக்கொண்டார்கள். இதற்கு என்ன பொருள்? இந்த 3வது மொழி என்பது சூழலால் வருவது. தமிழை நாங்கள் அதிகாரிகள் மீதோ வடநாட்டு தொழிலாளிகள் மீதோ திணிக்கவில்லை. பிறகு இந்தியை ஏன் எங்கள் மீது திணிக்கிறீர்கள் என்ற கேள்வி வருகிறது. இந்த 3வது மொழி என்பது சூழல் மொழி. தாய்மொழி என்பது பண்பாட்டு மொழி. ஆங்கிலம் என்பது நாகரிக மொழி. ஒரு மனிதன் பண்பாட்டோடும் திகழ வேண்டும், நாகரிகத்தோடும் திகழ வேண்டும் என்றால் தமிழும் ஆங்கிலமும் எங்களுக்கு போதும் என்று கருதுகிறோம். ஆங்கிலம் உலக மொழி என்பதனால் வடநாடும் உலகத்துக்குள் தான் இருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதனால் வடநாட்டை நாங்கள் கடப்பதற்கும் ஆங்கிலமே போதும் என்பது எங்கள் கருத்து. இந்தி மொழியின் மீது எங்களுக்கு வெறுப்பு இல்லை என்று சொன்னேன் அல்லவா? ஆனால் அச்சம் இருக்கிறது. அந்த அச்சம் ஏன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் இந்த திருவள்ளுவர் திருநாளில் கல்வியாளர்கள் கூட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன் அச்சம் என்றால், வடமொழி கலந்த பொழுதெல்லாம் தமிழ் சிதைந்திருக்கிறது. இந்தியா முழுக்க பேசப்பட்டது தமிழ் என்று அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அந்த மொழி எப்படி குறுகியது என்பதுதான் வரலாறு. இப்போது தமிழில் கலந்த வடமொழி வேறொரு மொழியாக பிரிகிற போது நாங்கள் நிறத்தை இழந்தோம். ஒரு மொழி நிறத்தை பிரித்து விடுகிறது. எப்படி வீட்டுக்குள் புகுந்த கரையான் மரத்தை அரிப்பது போல தமிழுக்குள் புகுந்த வடமொழி நிலத்தை அரித்து விட்டது. அப்படி நாங்கள் நிறைய இழந்திருக்கிறோம். இனியும் எங்கள் மொழியையும் நிலத்தையும் இனத்தையும் இழக்க நாங்கள் தயாராக இல்லை. இந்த நியாயமான அச்சத்தை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கும் ஒரு திருக்குறள் உண்டு. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். எனவே அஞ்ச வேண்டியவற்றுக்கு நாங்கள் அஞ்சுகிறோம். தமிழர்களுக்கு அச்சத்தை கொடுக்காமல் தமிழர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் ஒன்றிய அரசு என்று கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளுவர் வாழ்க, திருக்குறள் வெல்க, தமிழர்கள்
தங்கள் வீட்டு மொழியாக திருக்குறளை ஓதி பழகுக என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.